அடுத்த மாசம் அம்மா வீட்டுக்கு வாடகை கட்ட என்ன பண்ணலாம்னு யோசிச்சு என்ன அமைச்சராக்கிய பெருமை என்னுடைய தலைவருக்கு மட்டும் தாங்க சேரும், வேற யாருக்குமே சேராது. நான் என்ன சொல்றேன், உண்மையை பேசி தொலைங்களேன்றேன். எனக்கு 10 வீடு இருக்குது அப்படின்னு சொன்னா நீங்கன்னா பிடிங்க போறீங்க. கணக்காட்ட போறது அரசாங்கத்துக்கு, நான் அவ்வளவுதான். வரி கட்டணம் முடிஞ்சு போச்சு. வரி கட்டணம் என்ன யாரும் கேள்வி கேட்க போறது இல்லை. எனக்கு எவ்வளவு சொத்து இருந்தா யாரும் என்ன கேட்க போறேன். இதுல இன்னும் எனக்கு ஒண்ணும் இல்லை. அடுத்த மாசம் நான் வாடகை கூட கட்ட முடியாது. ஆனா தளபதி என்னை கூப்பிட்டு என்னை இப்ப அமைச்சர் ஆகிட்டாரு அப்படின்னு சொல்றதுனால இப்ப அடுத்து நீங்க எது சொன்னாலும் அதை யாரும் நிச்சயமா நம்ப போறது கிடையாது. எனக்கு வீடு இருக்குதுதான், ஆனா எங்க அம்மா அப்பா எல்லாம் கஷ்டப்படுறாங்க அப்படியே தான் சொன்னா கூட ஏதாவது நம்ம புரிந்து கொள்ளலாம். அடுத்த மாதம் வாடகை நான் எப்படி தரப்போகிறேன் தெரியாத நிலையிலே என்னை மந்திரியாக அழைத்தது எனக்கே ஆச்சரியமாக இருக்கின்றதுன்னா, நீ கேட்காம உனக்கு மந்திரி சபை கொடுத்துட்டாங்களா? கேட்காம கொடுப்பாங்களா?